போலீஸ் விதியை நீ மதிக்க மாட்ட. ஒவ்வொரு மேடையிலும் இந்த விதிகள்லாம் நம்மளை தடுத்துருமா, இந்த தடையெல்லாம் தாண்டி நாங்க வரமாட்டோமான்னு போலீஸ் விதிகளை அவமதிக்க உன் தொண்டர்களை வெறியேற்றிக்கிட்டே இருந்து சரி, கொடுத்த டைம்ல இருந்து 7 மணி நேரம் லேட்டா வரீங்க. அதாவது இமானுவேல் மேக்ரோன், ஜி ஜின்பிங், நாட்டு பிரதமர், முதல்வர், இன்னும் பல அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள், ஐநா சபையிலிருந்து வர தலைவர்கள், இவங்க எல்லாமே போலீஸ் கொடுத்த டைம்ல இருந்து மேக்சிமம் 2 மணி நேரம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா 3 மணி நேரம் லேட்டா வரும்போது 7 மணி நேரம் லேட்டா வருது. என்னடா கலெக்டராங்க, நீங்க என்ன சொல்ற அப்படின்னா 7 மணி நேரம் இவன் லேட்டா வருவான், எந்த விதியை மதிக்க மாட்டான். அந்த 7 மணி நேரம் வருவானா, இல்ல 10 மணி நேரம் லேட்டா வருவானா, 12 மணி நேரம் லேட்டா வருவானான்னு தெரியாம ஒரு 10,000 போலீஸ் அந்த ரோட்லயே தேவ் காத்துட்டு இருக்கணும் உட்காந்து. அப்படியே வேற எந்த வேலையும் இல்லாம, சிட்டியில வேற எந்த கிரைம் நடக்குது, என்ன நடக்கும் இல்லாம ஒரு 10,000 போலீஸ் உங்க அண்ணன் எப்ப வருவான்னு தெரியாம ரோட்லயே கெதியா கிடக்கணும். அதற்காக மக்களும் ஒரு 1,00,000 மக்கள் சோறு தண்ணி இல்லாம அப்படியே கிடக்கணும். இது எந்த அக்கறையும் இல்லாம வருவான், வந்துட்டு கூடவே ஓட வைப்பான். ஓட வச்சு எல்லாரும் கீழே விழுந்தோடனே மயங்கி விழுவுறத பார்த்துட்டு 4 பாட்டில விசில் அடிச்சுட்டு கிளம்பி பிரைவேட் ஜெட்ல போவான். ஆனா நீ இங்க வந்து மத்த எல்லாத்தையும் கேள்வி கேட்ப, இந்த விளக்கெண்ணெய் எங்க போச்சு நீ கேட்க மாட்டேன்.